Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் எலப்பாக்கம் பகுதியில் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவத்சலம், அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் ரங்கராஜன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கொசப்பாளையம் பகுதியில் டவுன் பகுதியில் உள்ள 33 வார்டு அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம், அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம், திமுக ஆட்சியில் மக்கள் மின்சாரமின்றியும் நியாய விலைக் கடைகளில் போதிய பொருட்கள் கிடைக்காமலும் அவதிப்பட்டு வரும் நிலையில் ஸ்டாலினோ ஊட்டியில் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளாளர் நகர் பெரியார் சாலை பகுதியில் அதிமுக அரசின் 10 ஆண்டு கால சாதனைகளையும் ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால அவலங்களையும் எடுத்துக் கூறும் விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான வெங்கடேஷ் பாபு கலந்து கொண்டு மக்களிடம் விளக்க உரை பிரசுரங்களை வழங்கினார். இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கொளத்தூர் கிருபாகரன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட பகுதி மற்றும் வட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.